எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வெயில் காலங்களில் மோர், தயிர் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும்பாங்க. தயிரில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இந்த தயிர் கூட நிறைய வெஜிடபிள்ஸை விதவிதமாக சேர்த்து நம்ம தயிர் பச்சடியாக வச்சு சாப்பிட்றப்போ ஒன்றுமே நல்லது. அதுவும் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் ஒரு 50% வேக வச்சு தயிர் கூட சேர்க்குறப்ப காய்கறிகளுடைய சத்துக்கள் முழுக்க நமக்கு கிடைக்கும். பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு, கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, குடமிளகா, பீட்ரூட் அப்படி 8 விதமான காய்கறிகளை வச்சுட்டு நான் விதவிதமான தயிர் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஓரளவு பெரிய வெண்டைக்காவாக ஒரு 7 வெண்டைக்காய் நல்லா நம்ம தண்ணியில் சுத்தம் பண்ணி துணி வச்சு தொடச்சிட்டு இந்த பாருங்கள் ஒரு பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சின்ன வாணலி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா இதை முதல்ல தாளிச்சுப்போம். அதாவது ஆஸ் யூஷுவலாக நம்ம பொரியலுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி தாளிச்சிட்டு காரத்துக்கு 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி வெண்டைக்காவை சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முக்கியமாக பொரியல் பண்ணுறப்பையும் சரி இந்த மாதிரி தயிர் பச்சடிக்கும் நீங்கள் வெண்டைக்காய் வதக்கின உடனே உப்பு போட்டுவிடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழகுழப்பாயிடும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு 50% நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். பொதுவாக நம்ம பொரியல் பண்ணுறப்ப கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்கலாம், இல்லை தயிர் சேர்க்கலாம். இதுக்கு அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம். ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற தயிருக்கும் சேர்த்து இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் உப்புங்க. பொதுவாகவே அதிக அளவு உப்பு சமையலில் பயன்படுத்தாதீங்க. உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதாவது உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அதே போல் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் அப்படிம்பாங்க. உப்பு நிறைய சாப்பிட சாப்பிட தண்ணி நிறைய குடிக்கணும், இல்லைன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும். நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கெட்டி தயிர் சேர்க்குறேன். இது கூட நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், நல்லா கெட்டிப்படும். சாம்பார் சாதம், பிட்டில் அது குழம்பு வடம் போட்டு பிட்டில் செய்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தயிர் பச்சடி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. அடுத்தது வாழைத்தண்டு நறுக்கிறத நான் அந்த வீடியோவில் காமிக்கலை. பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் கொஞ்சம் மோர் விட்டு கருக்காமல் இருக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாயோ வரமிளகாயோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வாழைத்தண்டை போட்டுடணுங்க. ரொம்ப நல்லது. அதுவும் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது, இல்லை சிறுநீரகத்தில் நீர்க்கடுப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் வாழைத்தண்டு சேர்த்துக்க சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட போகிறதில்ல. வாழைத்தண்டுலேயே நிறைய நீர் இருக்கும். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷங்க, ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், ஓரளவு நிறம் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். வாழைத்தண்டு பொரியல், கூட்டெல்லாம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி தயிர் பச்சடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க நீங்கள் வாழைத்தண்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பவுல் நிறைய இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே அவசியம் வாரத்துக்கு 2 நாளாவது இந்த மாதிரி வாழைத்தண்டு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், கேரட்டு இது கூட நீங்கள் வெங்காயம் வேணுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெள்ளரிக்காய், கேரட்டெல்லாம் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தயிரும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தாளிதம் போடுறேன். நார்த்துலலாம் இந்த மாதிரி வெள்ளரிக்காய், கேரட் தயிர் பச்சடிக்கு பார்த்திங்கன்னா வறுத்த ஜீரக பொடி போடுவாங்க, சாட் மசாலா பொடி போடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்குறப்ப கொஞ்சம் கூட காரமே இருக்காதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புலாவ்லாம் செய்கிறீங்க, இல்லை ஒரு பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குடமிளகா, தக்காளி இந்த அடர் நிறமுள்ள காய்கறிகள் சேர்த்துக்கிறது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இந்த மாதிரி அடர் பச்சை நிறம், அடர் சிகப்பு நிறம், அதே போல் குடமிளகாலையும் இன்னும் சிகப்பு மஞ்சள் கலர்லலாம் இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் தயிர் பச்சடி செய்யலாம். ஆஸ் யூஷுவல் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாவை தாளிச்சிட்டு இந்த குடமிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு 2 நிமிஷம் தாங்க வதக்கணும். அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி உடனே உப்பு சேர்த்துடணும். அடுப்பை நிறுத்திடணுங்க. அதாவது தக்காளி ரொம்ப வதங்கி இந்த தோலெல்லாம் பிரிஞ்சு போகக்கூடாது. குடமிளகாய் இந்த மாதிரி அரை வேக்காடு வேகிறப்ப அந்த சத்துக்கள் முழுக்க நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் எல்லா விதமான நிறங்களில் இருக்கிற அந்த குடமிளகாவும் இதே மாதிரி தயிர் பச்சடி பண்ணுங்கள். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குடமிளகாவில் அந்த தயிர் ஒட்டாது.
அதனால் இந்த தேங்காய் சேர்க்குறப்ப நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் இந்த தயிர் பச்சடி. நான் சொன்ன மாதிரி பிட்லைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இனிமேல் குடமிளகா கிடைச்சா என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணாமல் உடனே தயிர் பச்சடி செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பூசணிக்காய், பூசணி, வாழைத்தண்டு, கத்திரிக்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே சிறுநீரகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணுங்க. ஓரளவு நல்லா விளைஞ்ச அந்த பூசணிக்காவை தோல் எடுத்துட்டு துருவிக்கிறேங்க. நறுக்கக்கூடாது. இது கண்டிப்பாக நீங்கள் கேரட் துருவலில் துருவிக்கணும். இப்போ பூசணிக்காயை துருவி வச்சாச்சு. ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுக்கு நான் பச்சை மிளகா தாளிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி வரமிளகா வேண்டான்னு சொல்லி இதில் பச்சை மிளகா சேர்க்குறேன். பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இல்லை அதுவும் வேண்டான்னா தாராளமாக நீங்கள் ஜீரக பொடி, மிளகுத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த துருவி வச்சுருக்கிற பூசணிக்காய், இதுலேயும் தண்ணி பசை இருக்குங்க. அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. சிம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது துருவி வச்சுருக்கிறதுனால பூசணிக்காய் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வெந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து இந்துப்பு கூட சேர்க்கலாம். நார்மல் உப்பு இல்லாமல் இந்துப்பு சேர்க்கலாம். வாணலியில் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி கசியலை. நல்லாவே பூசணிக்காய் வெந்திருக்கு. சூடாறினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ஓரளவு காமிக்கிறேன். சின்ன கீத்து எடுத்திருக்கேன் பூசணிக்காய், சின்ன வாழைத்தண்டு. அதனால் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாமல் நீங்கள் காய்கறிகள்லாம் சேர்த்து தயிர் பச்சடி செய்யலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பேர் 3 பேர் அப்படிங்கிறப்ப எல்லாம் சின்ன சின்ன பவுலில் நான் காமிக்கிறேன். அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே சாப்பிட்லாங்க. பூசணிக்காய் தயிர் பச்சடி ஒருத்தர் ஒரு பவுல் சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க யாராவது உண்டாங்க? நல்ல பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கணும். ஏன்னா இது சுட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் மேலே தடவிட்டு கேஸ் அடுப்பில் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி 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 விட்டு நல்லா மேலே முழுக்க அப்படி கருத்து போகணுங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த கத்திரிக்காயினுடைய காம்பு பகுதியை பிடிச்சிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை திருப்பி திருப்பி நம்ம அதை வந்து சுட்டு எடுக்க முடியுங்க. கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு நிறம் வரணுங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே அந்த கத்திரிக்காய் வேகும். அந்த எந்த அளவுக்கு நிறம் வரணுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இது மேலே இருக்க தோலெல்லாம் சுலபமாக எடுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த சுட்ட கத்திரிக்காயை டிப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற கருப்பான அந்த தோலெல்லாம் வந்துடுங்க. பாருங்கள் ரொம்ப சுலபமாக அந்த மேலே இருந்த கருமையான தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது உள்ளுக்குள்ளே ஏதாவது பூச்சி புழுலாம் இருக்கான்னு பார்க்கணும். 4ஆக கட் பண்ணி இப்படி விரித்து பார்க்கணுங்க. பாருங்கள் அப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய். எப்போதுமே இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த மேலே இருக்க காம்புலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எல்லா பச்சடிக்கும் தாளிக்கிற மாதிரியே கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுக்கு நான் பச்சை மிளகா தாளிச்சுக்கிறேன். வேணும்னா நீங்கள் வரமிளகா கூட தாளிச்சிக்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயத்துக்கு பதிலாக இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டி தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டான சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. அடுத்தது பரங்கிக்காய். பரங்கிக்காய் வந்து ரொம்ப முத்தலாக நல்லா பரங்கிக்காவாக இருந்ததுனால நான் வந்து தோல் எடுத்துட்டேன். இளசாக இருந்தால் தோல் எடுக்கணும்னு கிடையாது. கண்டிப்பாக அதை துருவிக்கோங்க. துருவி நீங்கள் தயிர் பச்சடி பண்ணுறப்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க. பரங்கிக்காவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் வாய்வுன்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயே துருவி வச்சுருக்கிற இந்த பரங்கிக்காவை எடுத்து வதக்கிக்கணுங்க. அது இந்த மாதிரி சிகப்பு பரங்கிக்காய்லாம் இருந்ததுன்னா நம்ம எப்போதுமே பொரியல் பண்ணுவோம், சாம்பார் பண்ணுவோம், தயிர் பச்சடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒருத்தர் ஒரு பவுல் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காய்கறிகளை பச்சடியாக செய்கிறப்ப அதிக நேரம் நம்ம வேக வைக்கணுன்றது கிடையாது. பாருங்கள் ஓரளவு 1-2 நிமிஷம் வதங்கின உடனே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாலே ஓரளவு மாய்ஸ்சர் கிடைக்கும். அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. பூசணிக்காயில் இயற்கையாகவே தண்ணி பசை அதிகமாக இருக்கும். பரங்கிக்காயில் அப்படி இருக்காது. அதனால் பச்சடி கரண்டியில் ஒரே ஒரு கரண்டி தண்ணி அப்படி தெளித்து விட்டா மாதிரி பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நல்லா கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி எல்லா காயும் வதங்குறப்பே நம்ம உப்பு சேர்த்துருவோம். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லிங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்குமே நீங்கள் பச்சை மிளகா வேண்டான்னு நினச்சிங்கன்னா வறுத்த ஜீரக பொடியை சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பரங்கிக்காய் தயிர் பச்சடி. அடுத்தது கடைசியாக பீட்ரூட்டு தயிர் பச்சடிங்க. வெறும் பீட்ரூட் மட்டும் கிடையாது. ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு 2யுமே தோல் எடுத்து துருவி வச்சுருக்கேன். வெள்ளை கலரில் இருக்கிற வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, இது கூட கெட்டி தயிர் 1 கப் எடுத்து வச்சுக்கிறேங்க.
கேரட் மட்டும் நீங்கள் தயிர் பச்சடி செய்யறதா இருந்தால் நம்ம அடுப்பில் போட்டு வதக்க வேண்டாம். பீட்ரூட் அப்படி கிடையாதுங்க. கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை இருக்காது. ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி நல்லா வாசனையாக இருக்குங்க. இஞ்சியை துருவிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சோடனே துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். கேரட்டு சேர்க்க வேண்டாங்க. பீட்ரூட் மட்டும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அந்த வாணலி சூட்டில் ஜஸ்ட்டு வதங்கினா போருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினோடனேயே இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வேண்டாம்னா திரும்பவும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அடுத்தது மோரும் சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் நான் வறுத்த ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் பச்சை மிளகா வேண்டாம்னா முழுக்க நீங்கள் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம விதவிதமாக சைட் டிஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணாலும் சரி, இல்லை சைட் டிஷ்ஷே பண்ணாமல் இந்த மாதிரி பீட்ரூட்டையும் கேரட்டையும் எடுத்து நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ரத்த விருத்தியாகும். கொஞ்சம் நான் கெட்டி மோரும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுனால பரிமாறுறதுக்கு வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நான் மோர் சேர்த்துருக்கேன். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். முழுக்க முழுக்க காய்கறிகளை மட்டுமே வச்சுட்டு 8 விதமான தயிர் பச்சடி செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாமே உடம்புக்கு நல்லது. அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.